மேஷராசி அன்பர்கள், மேஷராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் பயணமாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அலுவலக ரீதியான உயரதிகாரிகளின் பாராட்டை பெறுவதோடு சில எதிர்பாராத லாபமும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் மேஷராசி அன்பர்கள் திருவண்ணாமலையில் அருள் பாலிக்கக்கூடிய அண்ணாமலையார மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராகுபவனோடு சேர்ந்து சந்திர பகவான் பயணமாகும் போது லாபசனி காலத்துல பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்துல வேலை விஷயமாக இடமாற்றம், தொழில் மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையும். ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். கர்நாடக மாநிலம் கொல்லூரில் அருள்பாலிக்கூடிய தாய் மூகாம்பிகை மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தந்தை வழி பாட்டன் வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள், தொலைதூர பயணத்தில் இருந்த பிரச்சனைகள், வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டில் படிப்பு என்று வெளிநாடு சம்பந்தப்பட்ட தூரதேசம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எளிதாக முடியும். ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சைலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை ஆயில நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. பணப்பற்றாக்குறை இருக்கும். ஜென்ம குருவானப்பட்ட நடப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கூடிய மாணிக்க விநாயகர மனசுல நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராசிரம துன்பம் நீங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.